வாங்கிறதுக்காக திருட காரியங்கள் வருது, சமூக விரோதமான காரியங்கள் வருது. அதனால இல்லை, போதைப் பொருள்னால நமக்குள்ள ஒரு வறுமையும் ஒரு அழிவும் நமக்குள்ளே வருது. அது நீதிமொழிகள் 23:21 பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஆண்டவர் அழகாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள்னால நமக்குள்ள தேவனிடத்துலேருந்து ஒரு வீழ்ச்சியை உண்டாக்குது. அதையும் எபேசியர் 5:18 பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அதனால் போதை பழக்கத்தினால நம்ம சுய கட்டுப்பாட்டை நிறையா நேரத்தில் நம்ம இழக்கிறோம். அந்த பழக்கத்துக்குள்ளே போகிறதுனால அநேகர் வாலிபர்கள் பெரியவங்க அநேகருக்கு அந்த பழக்கத்துக்குள்ளே போகும்போது சுய கட்டுப்பாடு, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் ஏகப்பட்ட காரியங்கள், சின்ன பிள்ளைங்களை கூட விடுறதில்லை யாரும், அந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் போதை பழக்கம் நம்ம வறுமையும் அழிவையும் கொண்டு வருகிறது. சில நேரத்தில் அந்த போதை பழக்கங்கள் நம்ம தேவனை விட்டு நம்ம விலக வைக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த போதை பழக்கங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையே நம்மளை இழக்க வைக்குது. அதில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தி அந்த போதை பழக்கத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ குடும்பங்கள் நடு ரோட்டில் இப்போ நிற்கிறதுக்கு காரணம் இந்த போதை பழக்கங்கள். நம்ம சுற்றி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எத்தனையோ கடைகள் இருக்குது. எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இந்த போதை பழக்கத்தினால. எத்தனையோ அந்த போதை பழக்கத்தினால எத்தனையோ பேர் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு இது கொடுத்துருக்கிறார், அதை நம்ம அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தி அந்த போதை பழக்கத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்த ஜெபிக்கின்ற நேரத்திலே ஆண்டவர் ஒரு கிரியை செய்ய போகிறார். எல்லாரும் நம்ம ஒன்று சேர்ந்து துதிக்கும் போது ஆண்டவரே, அவங்க பாடி துதி செய்ய தொடங்கிய போதே என்ற வசனம் இருக்குது. நம்ம இங்கே ஜெபிக்கின்ற வேலையிலே அதற்குரிய காரியங்களை ஆண்டவர் நடத்த போகிறார். எல்லாரும் சத்தமாக ஆண்டவரே, இதில் ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் அந்த இதில் பாதிக்கப்பட்டு இருக்குது. அதனால் நம்ம ஒன்று சேர்ந்து தேவனை துதிப்போம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டை ஆளுகைகிறதான அந்த போதை பழக்கத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே இயேசுவே, அது ஒன்றும் இல்லாமல் போகட்டும். ஆண்டவரே, அது எத்தனையோ குடும்பங்களை சீரழிக்குது. ஆண்டவரே, தற்கொலைக்கு நேராக கொண்டு போகுது. ஆண்டவரே, திருட்டுத்தனத்துக்கு எதிராக கொண்டு போகுது. அந்த போதை பழக்கங்கள் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே ஏசப்பா, எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, எத்தனையோ தடவை உம்முடைய சமூகத்தை விட்டு அந்த போதை பழக்கங்களை எங்களை பிரிக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் இருக்க விடாமல் ஆண்டவரே எங்களை இருக்கிறது. ஆவியினால் நிரம்பி இருக்கிற வேண்டிய ஜனங்கள் நாங்கள். ஆண்டவரே, அந்த மதுவினால் போதை பழக்கத்தினால நாங்கள் நிரம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே 1 கொரிந்தியரில் சொன்னது போல ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவரே, அந்த குடிவெறிகளில் நாங்கள் இருக்கும்போது உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவரே, ஐயோ என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, அந்த போதை பழக்க குடிவெறிக்கு ஐயோ என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த போதை பழக்கம் எங்களை மரணத்துக்கு நேராக கொண்டு செல்லுது. ஆண்டவரே, எத்தனையோ பெண் பிள்ளைகளை மரணத்துக்கு நேராக தவறான பாதையில் கொண்டு நடத்தி செல்லுகின்றது. அதுக்காக நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம துதிப்போமா? நன்றி 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 இயேசுவே, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் மாத்திரம்தான் அதுலேருந்து விடுதலை தர முடியும். நம்ம கொடுத்த அதிகாரத்தை நம்ம சும்மா இருக்கிறதுனால தான் பழக்கங்கள், போதை பழக்கங்கள் பெருகி கொண்டே போய்கிருக்கு. பாவங்கள் பெருகி கொண்டே போய்கிட்டு இருக்கு. இப்போ ஆன்லைனில் கூட வந்துருச்சு. ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாட்கள் நம்ம வீடு தேடி வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம துதிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். இந்த போதை பழக்கத்தினால எத்தனையோ பெண்கள் வாழ்வு இழந்து இருக்கிறாங்க. இந்த போதை பழக்கத்தினால எத்தனையோ பேர் பிள்ளைகள் தாயை கொல்ற அளவுக்கு போகிறாங்க. எத்தனையோ பேர் அந்த போதை பழக்கத்தினால மனைவி யாரு பிள்ளை யாருன்னு தெரியாமல் தவறான நடக்கைகளை கொண்டு போகிறாங்க. இந்த போதை வழக்கம் கற்பழிப்புக்கு நேராக கொண்டு போகுது. அந்த போதை பழக்கத்தினால எத்தனையோ பேர் ஆண்டவரே அழிந்து, வாலிபர்கள் 10 வயது சிறுவர்கள் முதற்கொண்டு இந்த போதை பழக்கத்தில் அடிமையாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். அவர்கள் ஆவியில் நிரம்பி இருக்கும்படி நம்ம ஜெபிப்போம். தேவனுடைய பரிசுத்தத்தில் நிரம்பி இருக்கும்படி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயம் கிரியை செய்வார். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அவங்க ஆவியில் நிரம்பி இருக்கணும். ஆண்டவரே, மதுவினால் போதை பழக்கத்தினால நிரம்பி இருக்காதபடி உம்முடைய ஆவியில் நிரம்பி இருக்க
பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் கிருபை செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி ஆண்டவரே. அந்த போதை பழக்கங்கள் உம்முடைய ராஜ்யத்தை விட்டே இழக்க வைக்கிறதே, மனம் திரும்புதலை ஒவ்வொரு மக்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த போதை பழக்கத்துக்குரிய ஒரு மனம் திரும்புதலை எங்களுடைய ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா ஏசப்பா. இதில் வாலிபர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவரே இதில் அடிமையாக இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. பவுலும் சீலாவும் துதிக்கின்ற போது அந்த சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்பட்டது போல ஆண்டவரே, நாங்கள் இங்கே ஜெபிக்கின்ற நேரத்தில் அடிமைத்தனத்தில் போதைத்தனத்தில் அடிமையாக இருக்கிறவர்களுடைய சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சங்கிலிகளும் சிதறுண்டு போக போகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்ள போகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே ஆண்டவரே ஒரு இதை கொடுங்க ஆண்டவரே. இது தவறான செயல் என்கின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து ஆண்டவரே இதை மூட ஆண்டவரே. இந்த போதை பழக்கங்களுக்கு ஒரு தக்க ஒரு நடவடிக்கை எடுக்க ஆண்டவரே நீங்கள் அந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாய் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அடுத்ததாக போதை பழக்கம் என்பது உலகத்தாருக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளும் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அடுத்த ஒரு காரியத்திற்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக இன்றைக்கி விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தைக்கு அடிமையாக இருக்க வேண்டியவர்கள், அபிஷேகத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டியவர்கள், தேவ சித்தத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கி தேவையில்லாத அநேக காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள். அலட்சியத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், சோம்பேறித்தனத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்துக்கு கொடுப்பதற்கு பதிலாக உலகத்திற்கு அடிமையாக இருக்கிறபடினாலே அப்படிப்பட்டதான அநேக அடிமைத்தனம் இன்றைக்கி சபைகளிலே விசுவாசிகளிடத்தில் காணப்படுகிறது. எனவே அதற்கு எதிராக நின்று ஜெபிக்கும்படியாக அருமையான டாக்டர் அமலதாவை அழைக்கிறேன். நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த வேலையிலும் ஆண்டவரே சமூகத்துக்கு நேராக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா தற்பொழுது அப்பா மாம்சத்தை அழிக்கக்கூடிய போதை வஸ்துக்களை எல்லாம் ஆண்டவரே இப்பொழுது பெருகி கிடைக்கிறது போல ஆண்டவரே, ஆவியை அவித்து போடத்தக்க ஆண்டவரே காரியங்களும் இப்பொழுது சபைகளிலே நிரம்பி இருக்கிறது ராஜா. விசுவாசிகளுக்குள்ளே ஊடுருவி இருக்கிறது ராஜா. அப்படியாய் ஆண்டவரை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ராஜா. அப்பா கர்த்தாவே 3:16 இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினாலே உன்னை என் வாயின் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ராஜா. அப்பா ஆண்டவரே, எங்களை அனல் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க ராஜா. அப்பா அந்த அனலும் இல்லாமல் அப்பா குளிரும் இல்லாமல் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சுய பரிசோதனை செய்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அனல் இருக்கிறதா குளிர் இருக்கிறதா என்று நாங்கள் எங்களுக்குள்ளேயே செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பா ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தெரிந்து கொண்டீங்க ராஜா. அப்பா அந்த பிரயோஜனம் இல்லாத காரியங்களை அப்பா எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால நாங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த காரியத்தை நீங்கள் சொல்லி வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. அப்பா நாங்கள் அந்த வாந்தி பண்ணி போடத்தக்க நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா அந்த உலக லௌகிக கவலைகளிலும் அப்பா ஐஸ்வர்ய சம்பத்துகளிலும் சிக்கி அப்பா ஆண்டவரே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே மட்டிலுமாய் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே நாங்கள்
நாங்கள் விடுவிக்கப்பட்டு அப்பா அந்த பொல்லாத அடிமைத்தனத்திலேருந்து நாங்கள் அப்பா விடுதலையாக்கப்பட உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரராக ஒவ்வொருவரும் எழும்பி அனலாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மூன்றாவதாக நாம் மிக மிக முக்கியமான கருத்துக்காக ஜெபிக்க போகின்றோம். இன்றைக்கி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த சத்தியத்திற்கு எதிரான அநேக துர்போதனைகள், ராங் டாக்ட்ரின்ஸ் இருக்கிறது. அது வெரி அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, நம்மை கவரக்கூடியதாக, அல்லது நமக்கு எளிதாக இருக்கிறது. நாம் விரும்புகிற காரியங்களாக அது இருக்கிறபடினாலே நாம் எளிதாக அந்த ராங் டாக்டரின்ஸ்குள்ளே கவரப்பட்டு நாம் பின்மாற்றத்துக்குள்ளே போய் ஆண்டவரே விட்டு தூர போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றது. எனவே சபைகள், அநேக சபைகளிலே அப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது. எனவே விசுவாசிகள் இதில் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க, அதே போல் அப்படிப்பட்ட போதகர்களை கர்த்தர் மனமாற்றி கொண்டு வர அந்த ராங் டாக்டரின்ஸ்லேருந்து விடுதலை கொடுக்கும்படியாக அருமையான சகோதரி சாந்தி அவர்களை ஜெபிக்க அழைக்கிறேன். அப்படியே ஒரு நிமிஷம் எழும்பி நிற்போம்மா. இன்றைக்கு அந்த சொல்கிற மாதிரி பாஸ்டர் சொன்ன மாதிரி நல்ல கவர்ச்சிகரமான போதனைகளை பார்க்குறோம். நம்ம ஆண்டவர் ரட்சித்துட்டாரு, இனி நம்ம பாவியே இல்லை, நம்ம பாவி இல்லை தான். ஆனால் நம்ம பேதுருல கூட சொல்கிறார் இல்லையா, 1 பேதுரு 2:11, ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அதனால் நம்மளுக்கு எப்பொழுதும் ஒரு யுத்தம் இருக்குது. அதனால் போதகர்கள் அதை குறித்து ஒரு எச்சரிப்பை விசுவாசிகளுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை குற்றப்படுத்துகிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதை ஒரு எச்சரிப்பு. ஏன்னா அப்படி இல்லாட்டி நிருபங்கள் முழுதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எச்சரிப்பு இருக்குது. ஏன் அந்த எச்சரிப்பை நம்ம கொடுக்க வேண்டியதே இல்லையே? நம்ம தான் ஆண்டவர் ரட்சித்துட்டார், இனி பாவமே இல்லை, இனி செய்கிற பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அதனால் நம்ம வெறும் கிளைம் பண்ணுறது தான். கிளைம் பண்ணுறது உண்மை தான், அது தப்பு இல்லை. வாக்கு தத்தங்களை கிளைம் பண்ணணும். அதே சமயம் ஆத்மாவை குறித்து எச்சரிப்போடு வாழணும். அந்த எச்சரிப்பின் சத்தம் இன்றைக்கி விரும்புகிறதில்ல. நிறைய சபைகள் அப்படி இருக்கிறதுனால நிறையா ராங் டாக்டரின்ஸ்குள்ளே ஜனங்க சந்தோஷமாக இருக்காது, அதனால் போகிறாங்க. இன்றைக்கு நம்ம ஜெபிப்போமா எல்லோரும் சேர்ந்து? ஏன்னா ஒரு கண்டி, வேடனுடைய கண்டிங்கிறது வலையை விரிச்சிட்டு நல்ல விதையை போட்டு வச்சுருப்பான். பார்க்க விதை நல்ல விதையாக இருக்கேன்னு சொல்லி எல்லாம் தானியத்தை தின்ன பறவை வரும்போது கால் சிக்கிக்கிற மாதிரி தான். இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு கண்ணிக்குள்ள விசுவாசிகள் சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் சபையாய் ஒருமனப்படுகிறோம். இந்த நாளில் விசுவாசிகளை ஆண்டவரே சத்தியத்திலிருந்து மறுதலிக்க பண்ணுகிற எல்லா ராங் டாக்டரின்ஸ் ஆண்டவரே, அதுக்கு எதிராய் கொண்டு வருகிற சத்துருக்கு எதிராய் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட போதனைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை, அப்படிப்பட்ட சபையை விட்டு விலகு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். விசுவாசிகளுக்கு ஆண்டவரே ஒரு டிசன்மெண்ட் ஸ்பிரிட்டை, தெளிந்த புத்தியின் ஆவியினால, எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற ஆவியினால, ஆண்டவரே சத்தியத்தை அறிகிற அறிவினால, தேவனுடைய வெளிச்சத்தினாலே ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீர் நிரப்பிக்கொள்வீராக. ஆண்டவரை சரியான பாதையில் நடக்கவும், எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே அதுக்கு தங்களை ஆத்துமாவை சரி செய்து கொள்ளவும் விசுவாசிகளுக்கு கர்த்தர் உதவுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.